இது மகிமை நேரம். ஆண்டவரும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக தேவனுடைய அடைக்கலம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாய் இருக்கிற எலிசா, இம்பார்ட்டன்ட் ப்ராஃபட், மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. எலியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு பின்பதாக மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர். சாப்பாத்தின் குமாரனாய் இருக்கிற எலிசா எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை முறுக்கி யோர்தானை அடிக்கிறார். யோர்தான் 2ஆக பிளக்கிறது. எலியா சால்வையை வச்சு அடிக்கிறாரு, யோர்தான் பிளக்குது. 2 பேரும் வெட்டாந்தர வழியா அந்த கரைக்கு போறாங்க. திரும்பி பிரவாய்த்து ஓடி வருகிற யோர்தான் அடிச்சோன்னு 2ஆ பிளந்துச்சு. எலியா அக்கினியின் மயமான குதிரைகளின் ரதங்களில் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். கேட்கிறாரு எலியாவை பார்த்து, உனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்களுடைய ஆவின் வர ரெட்டிப்பா வேணும். உங்களுடைய ஆவின் வர ரெட்டிப்பானு. எப்பா அரிதான ஒண்ணு கேட்டுட்டா, சாதாரணத்தை கேட்கல, நீ அரிதானது ஒண்ணு கேட்டுட்டா, சரி நீ என்ன பார்த்தவனு கிடைக்கும், என்ன பார்த்தவனு கிடைக்கும். போகும்போது இவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அக்னிமயமான ரதங்களின் குதிரைகளும் இவரை எலிசாவிலிருந்து பிரித்து அது வானத்திற்கு அவரை எடுத்துக்கொண்டு போகிறது. போகும்போது பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மேலிருந்து ஒரு சால்வை ஒன்று விழுகிறது. எலியா போர்த்து கொண்டிருந்த அந்த சால்வை விழுகிறது. அந்த சால்வையை எடுத்து எலிசா முறுக்கி அடிக்கிறார். பாருங்க, யோர்தான் 2ஆ பிளக்குது. தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரன் கொஞ்சம் பேர் உண்டு. தீர்க்கதரிசியின் புத்திரன் அப்படியே எலிசா இடத்துல சொல்றாங்க, எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் இறங்கினது. ஏன் அவர் முறுக்கி அடிக்கிறார் பிளக்குது, இவர் முறுக்கி அடிக்கிறார் பிளக்குது. அது மட்டும் இல்ல, இவர் மலையின் மீது ஏறி போகிறார். 40 பிள்ளைங்க மொட்டத்தலையா ஏறிப்போங்க. பின்னால பாக்குறாரு, அவ்வளவுதாங்க. காட்டுல இருந்து 2 கரடி எல்லாத்தையும் பிரி போட்டு போயிடுச்சு. 2 கரடி பிரி போட்டது. தீர்க்கதரிசிங்கிற மகிமையான ஒரு ஊழியம், தீர்க்கதரிசி என்கிற மகிமையான ஒரு சீரிய ராணுவம் திடீர்னு எலிசா தீர்க்கதரிசி தங்கி இருந்ததான அந்த மலையை சுத்தி சீரிய ராணுவம் வந்துச்சு. சுற்றி பட்டணத்தை சுத்திட்டான் சீரிய ராணுவம். எலிசாவை பிடிக்கணும். ஏன்னா சீரிய ராஜா கேட்கிறப்பா, நம்ம பள்ளி அறையில பேசுறோம், நம்ம பள்ளி அறையில டிஸ்கஸ் பண்றோம், இதை போய் இஸ்ரவேல் ராஜாட்ட யாருப்பா சொல்றாங்க? சீரிய ராணுவ ராஜா அங்கங்க பாளையம் இறங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, அங்க யுத்தம் பண்ண போகணும்னு பிளான் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் இவர் இஸ்ரவேல் ராஜா கவனிச்சிருவார். எப்ப அங்கங்க வர்றாங்க, இங்கங்க போகும்போது கவனமாயிரு, நீ பார்த்துக்கோ, அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுன்னு சொல்லி விட்டுருவாரு. உடனே ராஜா சொல்றாரு, எப்பா நம்ம பள்ளி அறையில பேசுறத இவனோ ஒருத்தன் இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான், இங்க உளவாளி யார் இருக்கான்னு கேட்கறான். ஒருத்தன் சொல்றான், ஐயா நீ நம்ம பள்ளி அறையில பேசினாலும் எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவருக்கு தெரிந்து விடும், அவருக்கு தெரியாம நீர் எதுவும் செய்ய முடியாது. அப்படியே ராணுவத்தை அனுப்பி அவரை பிடிச்சிட்டு வாங்க. இவன் மண்டை எப்படி போது பாருங்க. அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இவர் சொல்றாரு, அப்ப ராணுவ தனிப்பி பிடிச்சிட்டு வாப்பா. ரைட், ராணுவ தனிப்பியாச்சு. ராணுவம் போயிட்டு சுத்தி நிக்குது. காலையிலே வேலைக்காரன் வெளியே போய் பார்க்கறான். சொல்றான், ஐயா என்னப்பா என்ன விஷயம்? பட்டணத்தை சுற்றி சீரிய ராணுவம் நின்றுட்டு இருக்கியா? அப்படியா? நம்ம வெளியே போக முடியாது, சுத்தி நிக்குது. அப்படியா? ஜெபம் ஆண்டவரே இவன் கண்களை திறங்கப்பாங்கிறார். அவ்வளவுதான். கண்களை திறந்து இவன் பார்க்கறான், மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். as a Lord's protection, கர்த்தருடைய பாதுகாப்பு. மலையை சுற்றிலும் அக்கினியும் மயமான ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் நின்று கொண்டிருந்து எலிசாவின் வீட்டுக்கு சுற்றி பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். வெளியே வர்றார் எலிசா. எப்ப யார பார்க்கணும், எங்க வந்தீங்கப்பா? கண்மயக்கத்தை உண்டாக்குறாரு. கண்மயக்கத்தை உண்டாக்க சொல்லி ஜெபிக்கிறார். கண்மயக்க கொண்டு ராஜாட்ட கொண்டு விட்டார். ஆக்குறான், ஐயோ ராஜா கேட்கிறேன், வெட்டி போடலாமா? வெட்டி போட்டு விடாத, ஒன்னும் செய்யாத, சாப்பாடை வைப்பான், சாப்பிட்டு தேசத்திற்கு திரும்பி போனார்கள்.
பிடிச்சிட்டு வர சொன்ன எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க முடியல. அந்த தீர்க்கதரிசி யாருன்னு இவங்களுக்கு தெரியல. கர்த்தர் அவர்களுக்கு கண் மயக்கத்தை உண்டாக்கினார். நீங்க ஆண்டவரோடு கூட இருந்தால் உங்களுக்கு எதிராக யார் யுத்தம் பண்ண வந்தாலும் சரி, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அவர்கள் தோல்வி அடைவார்கள். ஏனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். முடியுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவரோடு வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவரோடு மகத்துவமானவர், செயல்களிலே மகத்துவமான ஒரு ஆண்டவர், செயல்களிலே வல்லமையான ஒரு ஆண்டவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த செயல்களிலே வல்லமையான, அந்த செயல்களிலே மகத்துவமான ஆண்டவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது, அந்த கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது, அந்த தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது, நிச்சயமாய் அந்த தேவன், அந்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். அற்புதம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? வாழ்க்கையில் இதுவரைக்கும் அற்புதமே நடக்கலையா? எல்லாத்துலயும் தோல்வி, தோத்து 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 போயிட்டு இருக்கீங்களா? Don't worry, be happy. Be happy. அடைக்கலம் என்கிற அந்த கர்த்தருடைய சேனைக்குள் கடந்து போங்க. அடைக்கலம் என்கிற அந்த ஆண்டவருடைய சேனைக்குள்ளாய் கடந்து போங்க. அந்த சேனைகளின் கர்த்தர், அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அந்த ஜீவனுள்ள ஆண்டவர், அந்த மாறாத ஆண்டவர், அந்த மகத்துவமான ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமோ? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிற சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். அதற்காக எனக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மகிமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதி, இதை நடத்துகிற தேவதாசனை ஆசீர்வதி, இந்த ஊழியர்கள் உதவி செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.